भारत माता की, भारत माता की. நடந்திருக்கக்கூடிய இந்த 5 மாநில தேர்தல்ல 3 மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த 3லும் தலைகுப்புற கவிழ்ந்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ்ல இனிமேலும் இந்த காந்திகளுடைய தலைமை இருந்து கொண்டிருந்தால் காங்கிரஸ் வீணாகிவிடும். எனவே இந்த காந்தியினுடைய தலைமை வெளியே போக வேண்டும் என்கிற விதமாக அவர் ஒரு கமெண்ட் அடித்திருக்கிறார். இத்தாலியில் இருந்து கொண்டே இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு யார சொன்னாலும் ராகுல் காந்தியை சொல்லுகிறார். ஏன்னா ராகுல் காந்தி முழுக்க ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்தியாவில் அப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்கு, எல்லா கட்சியும் பத்தியா பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா காங்கிரஸை பத்தி நாம ஏன் பேசுகிறோம், ஏன் பொருட்படுத்துகிறோம்? தோல்வி என்றால் என்னவென்றே தெரியாத மோடி ஏன் தொடர்ந்து மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வானொலி மூலமாக கொடுத்து கொண்டு அதுக்கு என்ன தேவை இருக்கு? அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது காங்கிரசுக்கு எதிராக மட்டுமே தான் இருந்திருக்கிறது. அது பிஜேபியை வென்றது கிடையாது. இந்த இயர் எண்டுல குஜராத்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்கு இப்போதிலிருந்து பிரதமர் தயாராகி விட்டார். அதாவது ஒரு தடவை பிரசாந்த் கிஷோர் சொன்னார், மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத தலைவர் கிடையாது, ஆனால் அதற்கும் மோடியை போல உழைக்க வேண்டும். 2024 தேர்தலுக்கான களம் இப்போதே அமைக்கப்பட்டு விட்டது. பிஜேபியை பொறுத்தவரை அந்த களத்தில் பணியாற்ற தொடங்கி விட்டார்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். நண்பர்களே வணக்கம். 5 மாநில தேர்தல் முடிவுகளை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதில் கோவாவில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பார்டரில் இருந்தது. இப்போது அதுவும் சரியாகிவிட்டது. கோவா மாநிலத்தில் மொத்தம் 40 தொகுதிகளில் 21 எடுத்தால் மெஜாரிட்டி. ஆனால் 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றது பிஜேபி. இந்த நிலையில் கோவாவுடைய பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் தேவேந்திர பட்னவிஸ் முக்கிய தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார். அதாவது பிஜேபிக்கு 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் அளித்துள்ளனர். மகாராஷ்டிரவாதி கோமந்த கட்சியும் ஆதரவு கடிதம் அளித்திருக்கிறது. எனவே 20+3+2 அதாவது மொத்தம் 25 எம்எல்ஏக்கள் பிஜேபி வசம் உள்ளனர். எனவே ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலம் பிஜேபிக்கு உள்ளது. இதுபோல வரும் தேர்தல்களில், அதாவது கர்நாடகா தேர்தல் உள்பட ஒவ்வொன்றிலும் நிச்சயம் வெற்றி பெறுவோம். எங்களை பொறுத்தவரை வெற்றி என்பது கூடுதல் பொறுப்பு என்று தேவேந்திர பட்னவிஸ் குறிப்பிட்டு இருக்கிறார். அதே நேரம் கோவா மாநில முடிவுகள் தொடர்பாக காங்கிரசினுடைய கோவா தேர்தல் பொறுப்பாளர் ப. சிதம்பரம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். கோவா மக்களின் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பல தடைகளை தாண்டி எங்களது வேட்பாளர்கள் தைரியமாக போட்டியிட்டனர். பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க மக்கள் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பல தொகுதிகளில் குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். பல கட்சிகளிடையே ஓட்டுகள் பிரிந்தது. எங்களின் எதிர்பார்ப்புகள் குறைய இது காரணமானது. 33% ஓட்டுகளை மட்டும்தான் பிஜேபி பெற்றிருக்கிறது. மற்ற ஓட்டுகள் பிரிந்தன என்று சிதம்பரம் கூறியிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓட்டுகள் பிரிந்தது, அதனால் நாங்கள் தோற்றோம் அப்படிங்கிற டோன்ல அவர் சில காரணத்தை முன்வைக்கிறார். ஓட்டுகள் பிரிவதற்கு யார் காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஓட்டுகள் பிரியாமல் காங்கிரஸ் பக்கம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு காங்கிரசுக்கு கிடைத்தது. அதை ப. சிதம்பரம் அவர்களே நிராகரித்தார். தன்னை நோக்கி வந்த வாய்ப்பை ப. சிதம்பரம் வேண்டுமென்றே நிராகரித்தார். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் ப. சிதம்பரத்தை நோக்கி வந்தது. நீங்களும் நாங்களும் சேர்ந்து போட்டியிடலாம் என்கிற ஒரு ப்ரொபோசலை இது முன்வைத்தது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரசுடைய மூத்த தலைவர் பவன்குமார் வர்மா, அவர் இதுக்கு முன்னால ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். நம்பர் 2 நிதிஷ்குமாருக்கு அடுத்து இருந்தவர். அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி அண்மையில் தான் திரிணாமுல் காங்கிரஸ்ல சேர்ந்தார். அவர் ரொம்ப ரீசெண்டா ஒரு மாதத்துக்கு முன்னால ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூல பேசுகிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டுடைத்தார்.
அது என்ன அப்படின்னா, நான் வந்து போன வருஷம் டிசம்பர் 26 நண்பகல்ல சிதம்பரம் அவர்களிடம் பேசினேன். நாம 2 பேரும் கூட்டணி வைத்து கோவாவில் போட்டியிடுவோம். நாம் 2 பேரும் கூட்டணி வைத்து கோவாவில் போட்டியிட்டால் பிஜேபியின் வெற்றியை பெருமளவு தடுக்க முடியும் என்று கூறினேன். ஆனால் சிதம்பரத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இத அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். சொன்னதற்கு பிறகு சிதம்பரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதுவாக இருந்தாலும் அது காங்கிரஸ் பிளஸ் அதர்ஸ் ஆகத்தான் இருக்குமே ஒழிய அதர்ஸ் பிளஸ் காங்கிரஸ் ஆக இருக்காது என்று ரொம்ப ஒரு ஈகோ சென்ட்ரிக்காக ஒரு பதில் ஒன்றை போட்டிருந்தார். அதற்கு பிறகுதான் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸோட இனி கூட்டணிக்கு முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தனித்து நின்றது. இன்றைக்கு ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் சிதம்பரம் சொல்லுகிறார், ஓட்டுகள் பிரிந்ததால் நாங்கள் தோற்றோங்கிற டோன்ல அவர் சொல்லுகிறார். ஆனால் ஓட்டுகள் பிரியாமல் இவர்களை நோக்கி, அதாவது காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு வந்தது. வந்த வாய்ப்பை நழுவ விட்டது காங்கிரஸ், நழுவ விட்டவர் சிதம்பரம். இதை அம்பலப்படுத்தியவர் பவன்குமார் வர்மா அவர்கள். ஆக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓட்டு பிரிந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா சிதம்பரம் வந்து ரொம்ப ஒரு சாணக்கியமாக ஒரு முடிவு எடுத்திருந்தால் இந்த ஓட்டுகளை சிதறாமல் காப்பாற்றி இருக்க முடியும். பிஜேபி அவங்களால ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா பிஜேபிக்கு ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பை அவர்கள் காட்டியிருக்க முடியும். தீவிரமான ஒரு போட்டியை அவர்கள் காட்டியிருக்க முடியும். அதை காட்ட தவறியது சிதம்பரம் அவர்களுடைய தவறு. ஆனா அவர் தான் அங்க வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா கோவாவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். ரொம்ப நாளா அங்க கோவாவிலேயே தான் அவர் இருந்தார். கடைசியில கோவால சிதம்பரம் இருந்தும் ஒரு புண்ணியமும் இல்லை என்றாகிவிட்டது. எப்படி யூபியில பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 209 ரோட் ஷோ அண்ட் பப்ளிக் ரேலி பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கடந்து கடைசியில வந்து வெறும் 2 சீட்டு அந்த ரேஞ்சில் காங்கிரஸ் இருக்கிறது. அது போலத்தான் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மோசம் இல்லைனாலும் ஒரு பரவாயில்லை என்கிற ஒரு நிலையில் கோவாவில் இருந்திருக்கிறது. தங்களை நோக்கி தேடி வந்த ஒரு நல்ல வாய்ப்பை சிதம்பரம் தவறவிட்டார். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னாக்க, தொடர்ந்து இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 5 மாநில தேர்தல்ல 3 மாநிலங்களில் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. காங்கிரஸ் நினைத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விதமான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது என்ன அப்படின்னா, பஞ்சாப், இன்னொன்று உத்தராகண்ட், இன்னொன்று கோவா, இந்த 3. ஆனால் இந்த 3லும் தலைகுப்புற கவிழ்ந்திருக்கிறது காங்கிரஸ். இப்படிப்பட்ட ஒரு படு தோல்வி. இந்த படு தோல்வியினால முதல்ல காங்கிரஸுக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா, அங்க காங்கிரஸுக்குள்ள குழப்பம் ஏற்படும். இப்ப வந்து சொல்லி இருக்கிறார் காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, விரைவில் நாங்க சிடபிள்யூசி மீட்டிங்க, அதாவது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கை நாங்கள் அழைக்க போகிறோம். சோனியா காந்தி விரைவில் சிடபிள்யூசி மீட்டிங்கை கூட்ட உள்ளார். அப்படி கூப்பிட்டு இந்த 5 மாநில தேர்தலில் அடைந்திருக்கக்கூடிய தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பரிசீலனை செய்வோம், எங்களை சுய விமர்சனம் செய்து கொள்வோம், ஆத்ம பரிசோதனை செய்து கொள்வோம் என்று சுர்ஜேவாலா கூறியிருக்கிறார். இந்த சிடபிள்யூசி மீட்டிங் கூட்டி அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்பவே கற்பனை பண்ணுவது கடினம். என்றாலும் கூட ஒருவேளை சோனியா காந்தி தன்னுடைய அந்த இடைக்கால தலைவர்கள் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணலாம். இல்லாட்டி நான் ரிசைன் பண்றதுக்கும் தயாராக இருக்கிறேன், வேறு எவரேடும் வேண்டுமானால் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் சீனியர் லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க கொடுக்கலாம். அன்னைக்கு அநேகமா அந்த சிடபிள்யூசி மீட்டிங்ல நிறைய அதிரடியான பல முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். இன்னொன்று, ரொம்ப காலமாகவே அங்க இருந்து வருகிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, கீழே இருந்து மேல்நிலை வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள கட்சி தேர்தல் ஒண்ணு நடக்கல. அந்த கட்சி தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள், அவர்களைத்தான் G23 அப்படிங்கிறோம், அதாவது குரூப் 23 23 தலைவர்கள் கொண்டது. அந்த கபில் சிபல், குலாம் நபி ஆசாத், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்போ அவர்களுடைய டிமாண்டை மீட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது பற்றி கூட ஒரு முடிவு எடுக்கப்படலாம்.
ஏன்னா ரொம்ப முன்னாலேயே போன வருஷம் ஜனவரியிலேயே அகில இந்திய அளவுல காங்கிரஸ் மாநாடு நடத்தி அதுல தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று காங்கிரசுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி KC வேணுகோபால் சொன்னார். ஆனா இப்போ அதற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இன்னைக்கு மார்ச் வந்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. அப்படிங்கிறப்போ இதற்கு மேலே தள்ளி போட்டு கொண்டு போக முடியாது, ஏதாவது செய்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில ஏஎன்ஐ ஒரு தகவலை தெரிவிக்கிறது. என்னன்னா G23 எமர்ஜென்சி மீட்டிங் அவசர கூட்டம் அடுத்த 48 மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது அப்படின்னு ஏஎன்ஐ செய்தி ஸ்தாபனம் ஒரு தகவலை முன்வைக்கிறது. இப்போ இது நான் எதிர்பார்த்தது. அநேகமா காங்கிரஸ் படுமோசமான தோல்வியை அடையும் என்று சொன்னால் நிச்சயமா அந்த G23 காங்கிரசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களிடமிருந்து ஒரு பெரிய கலக குரல் வெடிக்கும். ஏன்னா அவங்க இந்த விதமான தருணத்துக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் தலைமையை பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்கு, செயல்திறன் அற்று இருக்கு அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள். அவங்க காங்கிரஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க பல விஷயங்களை டிமாண்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா அவர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னாக்க, காங்கிரஸ்ல பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், கீழே இருந்து மேல் வரை எல்லா நிலைகளுக்கும் முறைப்படியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதே போல மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவர் காங்கிரசுடைய தலைவராக இருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் இனிமேல் ஜெயிக்க முடியும். சும்மா அப்படியே கையை காட்டிட்டு போறது, ஒரு ரொம்ப பெரிய மேடையில, ஒரு அலங்காரமான மேடையில, ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தாவோட நாம கையை காட்டி கொண்டு போவதோ, இல்லாட்டி வேறு விதமான மீடியாக்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து கொண்டிருப்பதோ, இதன் மூலமாக எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது என்பது. அது ஏன்னா இந்த காலத்துல இது ஒரு தகவல் உலகமாக இருக்கிறது, மீடியாக்கள் பெருகிவிட்டன. அப்படிங்கிறப்போ மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய தலைமைதான் தேவை அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மேலிடம் இப்போது வரைக்கும் சம்மதிக்கவில்லை. எனவே அவர்களுடைய கலக குரல் ஓங்கும். இதனால காங்கிரஸுக்குள்ள நிறைய குழப்பம் ஏற்படும். இது ஒண்ணு. அதே நேரத்துல இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வெளியில் என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஆக்சுவலா இந்த வெளியில என்ன நடக்கணும் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, சசி தரூர் ஒரு முக்கியமான ட்வீட் ஒன்று போட்டு இருக்கிறார். சசி தரூர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, ஒன் திங் இஸ் கிளியர், சேஞ்ச் இஸ் அன்அவாய்டபிள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஒண்ணு மட்டும் உறுதி, அது என்ன அப்படின்னா, மாற்றம் தவிர்க்கப்பட முடியாதது அப்படின்னு. ஆனா என்ன மாற்றம்னு அவர் சொல்லல, தலைமை மாற்றத்தை சொல்லுகிறாரா எதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளா சசி தரூர் இதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார். சசி தரூர், அதே போல ஜெயராம் ரமேஷ் 2017 ஆகஸ்ட் 7 கொச்சின்ல வச்சு அவர் பேசுறப்ப சொன்னார், காங்கிரஸ் இஸ் ஃபேசிங் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். காங்கிரஸ் தன்னுடைய இருத்தலுக்கே போராடி கொண்டிருக்கிறது. 77 அது எலக்டோரல் கிரைசிஸ் சந்திச்சது, அதாவது தேர்தல் நெருக்கடியை சந்தித்தது. ஆனா இன்னைக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது 2017 அவர் சொன்ன வார்த்தை. இப்போ முன்னை காட்டும் தீவிரமாக ஒரு இருத்தலுக்கான போராட்டத்தை இந்த காங்கிரஸ் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில கடந்த பிப்ரவரி மாதம் காங்கிரஸை விட்டு வெளியேறிய அஸ்வினி குமார், மூத்த தலைவரான அஸ்வினி குமார், அவர் சொல்லுகிறார், காங்கிரஸ்ல இனிமேலும் இந்த காந்திகளுடைய தலைமை இருந்து கொண்டிருந்தால் காங்கிரஸ் வீணாகிவிடும். எனவே இந்த காந்தியினுடைய தலைமை வெளியே போக வேண்டும் என்கிற விதமாக அவர் ஒரு கமெண்ட் அடித்திருக்கிறார். பட் அதே நேரத்தில் அவர் இன்னைக்கு கட்சியில இல்ல, கட்சியை விட்டு வெளியில இருக்க, வெளியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் தொடர்பாக இத்தகைய ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போ இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. இப்போவும் நம்ம காங்கிரஸை பத்தி ஒரு டயத்தை செலவழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எதுக்காக இந்த காங்கிரஸ் பொருட்படுத்துகிறோம்? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. என்ன காரணம்? நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்கு, எல்லா கட்சியும் பத்தியா பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா காங்கிரஸை பத்தி நாம ஏன் பேசுகிறோம், ஏன் பொருட்படுத்துகிறோம்? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதற்கான பதில் தெரிந்தாக வேண்டும். அத பொருட்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் உண்டு. என்னன்னா, தேசிய அளவிலான ஒரு தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவிகிதத்தை பெறக்கூடிய 2 கட்சிகளில் ஒன்றாக காங்கிரஸ் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த காங்கிரஸ் தவிர்த்து இன்னொரு கட்சி எதுன்னா அது பிஜேபி. தேசிய அளவிலான தேர்தலில் இந்த 2 கட்சி மட்டும்தான் இரட்டை இலக்கத்தை தொடுகின்றது. இப்போ 2019 லோக்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸ் 19.5% பெற்றது. இந்த காங்கிரஸ் தவிர்த்து மற்ற எல்லா கட்சியுமே இன்க்ளூடிங் திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் சரி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அப்படிங்கிறப்போ இன்றைக்கும் இரட்டை இலக்க கட்சியாக காங்கிரஸ் இருக்கின்ற காரணத்தினால் காங்கிரஸை பொருட்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. அதனால்தான் ஒரு சில எதிர்கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து விட்டு ஒரு எதிர்கட்சிகளின் கூட்டணி அமைய முடியாது, அப்படி அமைந்தால் அது பலன் உள்ளதாக இருக்காது என்று கருதுவதற்கு கூட இதுதான் காரணம். சோ ஆனால் இதே நேரத்தில் இந்த இரட்டை இலக்கத்தை வைத்துக் கொண்டே ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து மைலேஜ் எடுக்க முடியாது காங்கிரஸ். ஏன்னா இப்படி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் தோற்றுக்கொண்டே இருந்தால் காங்கிரசுடைய தலைமையை ஏற்க எதிர்கட்சிகள் தயங்கும். இப்பவே தயக்கத்தை ஏற்கனவே வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார் மம்தா பானர்ஜி. அவர் கடுமையாக காங்கிரஸை விமர்சிக்கிறார். மும்பையில உத்தவ் தாக்கரேயை சந்திப்பதற்காக மம்தா பானர்ஜி போயிருந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. அப்போ பிரஸ்ல பேசுகிறார். பிரஸ்ல பேசுறப்ப சட்ல பேரை சொல்லாம ஒரு விஷயம் ஒண்ணு அவர் சொல்லுகிறார். என்னன்னா, இத்தாலியில் இருந்து கொண்டே இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு. யார சொன்னாலும் ராகுல் காந்தியை சொல்லுகிறார். ஏன்னா ராகுல் காந்தி முழுக்க முழுக்க ஒரு பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்தியாவில் அப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்ணவே முடியாது. டோட்டலா நீங்க இன்வால்வ் ஆகி தரணும். நீங்கள் மக்களோட தொடர்பில் இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய மோடி, தோல்வி என்றால் என்னவென்றே தெரியாத மோடி ஏன் தொடர்ந்து மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வானொலி மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்? அதுக்கு என்ன தேவை இருக்கு? மன் கி பாத் நிகழ்ச்சிக்கான தேவை என்ன? ஏன் அப்படி கொடுக்கிறார்? காரணம், மக்களோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். ஒரு சாமானிய மக்களோடு. ஏன்னா அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர். அவர் இங்க 130 கோடி மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நேர்ல வந்தெல்லாம் பேச முடியாது. சாத்தியத்துக்கு அப்பாற்பட்ட நடைமுறை சாத்தியம் கிடையாது. அப்போ மக்களோட எப்போதுமே ஒரு தொடர்புல இருக்கணும், ஒரு டயலாக்ல இருக்கணும். அதற்குத்தான் அவர் மன் கி பாத்னு அவர் சொல்லுகிறார். அது ரேடியோவை பயன்படுத்துகிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரேடியோங்கிறது ஒரு டையிங் மீடியா, அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாரும் டிவி தான் பாக்குறாங்க, ரேடியோ யாரு கேட்கறா அப்படின்னு நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாமானிய மனிதர்கள் இன்னும் ரேடியோவுடன் தான் இருக்கிறார்கள். ஒரு தடவை மோடி இந்த மன் கி பாத் ஏன் நான் சூஸ் பண்ணேன், அதுக்கு ரேடியோவை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அற்புதமான காரணம் ஒண்ணு சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப முன்னால அவரை கட்சி பணிக்காக அன்னைக்கு ஒரு சாதாரண நிர்வாகியாக இருக்கிறார். கட்சி பணிக்காக ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கத்துல மோடி பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அவர் ரொம்ப ரிமோட்டான ஏரியா. அப்போ ரிமோட்டான ஏரியால ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு டீ கடை. அந்த டீ கடையில அவர் டீ சாப்பிட்றப்போ அவருக்கு தற்செயலா கேட்கிறாரு, என்னன்னா ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் என்ன தெரியுமான்னு அவர் கேட்கிறார். கேட்டதும் அந்த டீ கடைக்காரர் கடன்னு பதில் சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியம் மோடிக்கு. எப்படி இவ்வளவு ரிமோட்டான இடத்துல இந்த இடத்துல ஒரு கடையை வச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு டீடைல்ஸ் எப்படி தெரியுது அப்படின்னா, உடனே டக்குன்னு அங்க இருந்த ஒரு டிரான்சிஸ்டரை எடுத்து இப்படி காட்டினாராம் அந்த கடைக்காரர். அதான் ரேடியோ இருக்குல்ல, அதை போட்டு நான் கேட்பேன் அப்படின்னு. அப்பதான் மோடி ரியலைஸ் பண்ணுகிறார், அதாவது ஒரு வானொலி என்பது மனிதர்களோட எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு. அப்படின்னா இந்த வானொலிங்கிற விஷயத்த நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அதுக்காகத்தான் இந்த மன் கி பாத். சோ அவ்வளவு பெரிய மோடியே, வெற்றி வீரனான மோடியே மக்களோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று கருதுகிற போது ராகுலை போன்றவர்கள் எல்லாம் ஏதோ தேர்தல் நேரத்துல வர வேண்டியது, அப்படியே அந்த இடத்துல தங்களை காட்டிக்கொள்ள வேண்டியது, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச திரும்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இத்தாலியில பாட்டி வீட்டுக்கு போயிட வேண்டியது. இப்படி இருந்தா அந்த கட்சி எப்படி இருக்கும்? இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு மத்தியில இன்னொரு விஷயம், அது இப்ப மீடியாக்களால கொஞ்சம் கொஞ்சமா கிளப்பப்பட்டு வருகிறது. அது என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு மாற்றாக ஆம் ஆத்மி எழுச்சி பெறுகிறதா அப்படின்னு. பிஜேபிங்கிறது பிரம்மாண்டமான கட்சி. அது எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, மத்தியில இந்த நாட்டை கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு கட்சி. இங்க ஒரு மாநிலத்திலிருந்து கூடுதலா ஒரு மாநிலம் கூடுதலா ஜெயிச்சதுக்கு
உடனே ஆம் ஆத்மியை பிஜேபிக்கு ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு நேரட்டிவ் ஒன்று இங்க இருக்க மீடியாக்கள் செட் பண்ணி கொண்டு இருக்கின்றன. இதுல ஒரு விஷயம் இருக்கு, பிஜேபிக்கு உண்மையிலே ஆம் ஆத்மி மாற்றாக முடியுமா? மாற்று இல்லை என்றால் ஏன் மாற்று இல்லை? எதனால பிஜேபிக்கு ஆம் ஆத்மி மாற்று கிடையாது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாருமே. ஆம் ஆத்மி இதுவரைக்கும் யாரை எதிர்த்து வெற்றி பெற்று இருக்கிறது? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெல்லியில அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசை எதிர்த்து அது வென்றது. இன்னைக்கு பஞ்சாப்ல காங்கிரஸ் அரசை எதிர்த்து அது வென்றது. அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது காங்கிரசுக்கு எதிராக மட்டுமே தான் இருந்திருக்கிறது. இதுவரை ஆம் ஆத்மி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் போட்டியிட்டு பிஜேபியை குடை சாய்த்தது கிடையாது. அது பிஜேபியை வென்றது கிடையாது. சோ என்னைக்கு அது பிஜேபியை ஏதேனும் ஒரு மாநிலத்தில் வெல்லுகிறதோ அன்னைக்கு தான் பிஜேபிக்கு மாற்றுன்னு நினைக்கவே ஆரம்பிக்க முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பிஜேபிக்கு மாற்றா ஆம் ஆத்மி அப்படிங்கிற கேள்விக்கு கூட இடம் இல்லை. அப்படி நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி நினைக்கிற ஒரு சூழலை வேணும்னே இங்க விதையிடுகிறார்கள், வித்திடுகிறார்கள் அப்படின்னா செயற்கையா ஆர்டிபிஷியலா ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது. இப்படி ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் இந்த விதமான ஒரு பல்வேறு சூழல், அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ள குழப்பம், காங்கிரசுடைய தலைமைத்துவத்தை ஏற்பதில் எதிர்கட்சிகளுக்கு தயக்கம், காங்கிரஸை மம்தா அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, எந்த காலமும் பிஜேபிக்கு மாற்றாக ஆம் ஆத்மி வர முடியாத சூழல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேற்றைக்கு மோடி அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி தலைமையகத்துக்கு வருகை தந்து மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவு ஒன்றை நிகழ்த்தி இருக்கிறார். பிரமாதமா அவர் உரையாற்றி இருக்கிறார். அவர் உரையாற்றியதனுடைய சாரத்தை நாம் பார்க்க வேண்டும். 4 மாநில தேர்தல் வெற்றி மூலம் மக்கள் மனதில் நாம் இடம் பிடித்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அரசு மீதுள்ள மக்களின் நம்பிக்கையை இந்த வெற்றி காண்பிக்கிறது. ஹோலி பண்டிகை இப்போதே தொடங்கிவிட்டது. வெற்றிக்காக பணியாற்றிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு நன்றி. பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏழைகளுக்கு ஆதரவான அரசு. பிஜேபி மீது மக்கள் வைத்திருக்கும், அதுவும் குறிப்பாக ஏழை மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த 4 மாநிலங்களின் தீர்ப்பு சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. 4 மாநில தேர்தல் பிஜேபி வெற்றி, அது ஒரு வரலாற்று சாதனை. உத்தரப்பிரதேசத்தில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஆளுங்கட்சியே மீண்டும் வென்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதன்முறையாக பிஜேபியின் 2வது தொடர் வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது. கோவாவில் அனைத்து கருத்து கணிப்புகளும் தவறு என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். உத்தரகண்டில் பாரதிய ஜனதா கட்சி புதிய வரலாற்றை படைத்திருக்கிறது. முதன்முறையாக உத்தரகண்ட் வரலாற்றிலேயே முதன்முறையாக அங்கு ஒரு கட்சி தொடர்ந்து 2வது முறையாகவும் ஆட்சி அமைக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபி மட்டும்தான். அந்த சாதனையை இப்போது நாம் படைத்திருக்கிறோம். 2024 ஆண்டு தேர்தலுக்கான முன்னோட்டம் இது என்று பிரதமர் மோடி வெளிப்படையாக தெரிவித்தார். அது அவர் சொல்லியிருக்கிறது 2024 தேர்தலை வெளிப்படையாக கோட் பண்ணி பேசியிருக்கிறார். சோ அப்பனா இது என்ன அர்த்தம், இது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நேற்றைக்கு அவர் பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல பேசின ஸ்பீச் இருக்கே, அந்த ஸ்பீச்சில் இருந்து 2024 ஆண்டு தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கி விட்டது. அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். आइए दोनों हाथ भर करके तालियों के गड़गड़ाहट के साथ सभी मतदाताओं का अभिनंदन करें, मतदाताओं का आभार व्यक्त करें, मतदाताओं का गौरवगान करें. நேற்றைக்கு பிரதமர் அவ்வாறு பேசி இருக்கிறார். இன்றைக்கு பிரதமர் எங்க இருக்கார் அப்படின்னா குஜராத்ல அஹமதாபாத்ல இருக்கார். இந்த இயர் எண்டுல குஜராத்ல எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்கு இப்போதிலிருந்து பிரதமர் தயாராகி விட்டார். அதாவது மோடியிடமிருந்து நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உழைக்கணும். உழைப்புனா என்ன அப்படிங்கிறத மோடியிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு தடவை பிரசாந்த் கிஷோர் சொன்னார், மோடி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத தலைவர் கிடையாது, ஆனால் அதற்கும் மோடியை போல உழைக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
அதாவது உழைப்புக்கான சின்னமாக மோடி இருக்கிறார். அயராமல் உழைக்கிறார். அதே போல என்டையர் பிஜேபிக்கு இயற்கையாவே ஒரு ஒண்ணு இருக்கு, ஒரு சைக்காலஜி. அது என்னன்னா, எந்த ஒரு வெற்றியும் கண்டு ஒரு காம்ப்ளசன்ஸ் மூடுக்கு யாருமே வர்றது கிடையாது. இன்னைக்கு ஜெயிச்சிட்டோமா, ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுவே முடிவல்ல. இன்னும் அடுத்தாப்புல இந்த தேர்தல் வருது, இப்பவே நம்ம பிளான் பண்ணணும், உழைக்கணும். இப்ப இதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு, அவர்கள் உழைக்க தவறுகிறார்கள். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, கோவால பல பேர்கிட்ட பேசினப்ப கிடைச்ச தகவல், ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கோவாவுக்கு ஏதோ டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிருக்காங்க. பெரிய அளவுல பிரச்சாரமே செய்யல. அதே நேரத்துல அமித்ஷா வந்து டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய தலைவர். கோவால மக்களை ஒவ்வொருவரும் தனித்தனியாக சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் பிஜேபிக்கு போடுவாங்களா, வேற யாருக்கு போடுவாங்க? எனவே இப்ப வந்து ஒரு டோன் தெளிவா செட் ஆயிருக்கு. 2024 தேர்தலுக்கான களம் இப்போதே அமைக்கப்பட்டு விட்டது. பிஜேபியை பொறுத்தவரை அந்த களத்தில் பணியாற்ற தொடங்கி விட்டார்கள். அந்த தொடக்கம்தான் நேற்றைக்கு பிரதமர் மோடி ஆற்றிய உரை. இன்றைக்கு அகமதாபாத்ல அவர் போயிருக்கக்கூடிய அந்த அகமதாபாத் பயணம். இந்த 2024 தேர்தலுக்கு முன்பாக இடையில் 2023 அதாவது அடுத்த ஆண்டு 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. சோ இப்ப எப்படி பிஜேபி இந்த 5 மாநில தேர்தலை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு மெட்டிகுலஸா ஒர்க் பண்ணாங்களோ, அதே போல 9 மாநில தேர்தலையும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லி ஆகணும். 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க் இயர். ஏன்னா 2025ல தான் RSS நூற்றாண்டு வருகிறது. RSS நூற்றாண்டு வருகிற அந்த சமயத்துல இந்தியால ஒரு இந்துத்துவ அரசு இருக்க வேண்டும் என்று RSS எதிர்பார்க்கும். அதனால்தான் இந்த தடவை யூபி எலெக்ஷன்லயே RSS கேடர்ஸே தேர்தல் களத்துல பணியாற்றினாங்க. டோர் டு டோர் கேன்வாஸ் பண்ணாங்க. மைக்ரோ லெவல்ல பிரமாதமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது எனவே இந்த RSS பங்களிப்பு, பங்கேற்பு அது இன்னும் துரிதமாகும் என்று எதிர்பார்க்கலாம். இனி அடுத்தடுத்து நல்ல செய்திகளே வரும் என்று நாம் நம்பலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.